உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நம்ம சூப்பராக வாசமாக டேஸ்டியாக நல்ல ஒரு பூண்டு சட்னி தான் வைக்க போகிறோம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த சட்னி வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே நல்ல காரமாக உள்ளதுனால நல்லெண்ணெய் தான் குளிர்ச்சியானது, அதுதான் உடம்புக்கு நல்லது. இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். வதக்குறதும் நல்லெண்ணெய் தான், தாளிக்கிறதும் நல்லெண்ணெய் தான். இப்போது இந்த ஸ்பூனால் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையுமே சிம்மிலே தான் வச்சு வதக்கணும். 4 முழு பூண்டு அதை தான் உரிச்சு போட்டிருக்கேன். பூண்டு வாய்வு தொல்லையை போக்கும், செரிமானத்தை கொடுக்கும், தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அடுத்ததாக உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம். இதையும் வதக்கி விடலாம். உளுந்தம் பருப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பூண்டு பொன்னிறமாக வந்த பிறகு தான் ஒவ்வொன்றா போடணும். இது ரொம்ப காரமாக உள்ள மிளகாய் 12 மிளகாய் எடுத்திருக்கேன். 14 மிளகாய் எடுத்திருக்கேன். உளுந்தம் பருப்பு அளவு இதான் போட்டிருக்கேன். அதே ஸ்பூன் அளவால் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் எலும்புக்கும் பற்களுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காயில் 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி போட்டாச்சு. காரமும் புளிப்புமா இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்படி பிடிக்கிற அளவுக்கு புதினா, அதே அளவு மல்லித்தலை, 2 இழுக்கு கருவேப்பிலை. இது எல்லாமே வாசத்தையும் சுவையும் நல்லா அதிகமாக கொடுக்கும். ஹீமோகுளோபினை பெருக்கும். எலும்பு, தலைமுடி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. செரிமானத்துக்கும் சுவை கூடுதலாக இருக்கவும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, எல்லாமே நல்லா. ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி நைஸாக அரைச்சிக்கலாம். ஓகே, நல்லா அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ நாம் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இதே ஸ்பூன் தான் அளவு. 2 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இது ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 இனுக்கு கருவேப்பிலை. அரைச்சி வச்ச சட்னியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் ஏன் இது கூட மிளகாத்தூள் போட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும். ஏன்னா இதில் மல்லித்தலை, மிளகாத்தலை, மல்லித்தலை, புதினா தலை எல்லாம் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்காகத்தான். கொஞ்ச நேரம் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் திரிஞ்சு நல்லா வரும். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அழகாக சுற்றிலும் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. ஓகே, இப்போ நாம் டேஸ்ட்டு பார்க்கலாம். செமையாக சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.